இன்றைக்கான ஸ்பெஷல் மினி விளாக் பார்க்கலாமா? மே 27 எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. 13வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம். வெக்கேஷனுக்கு ஊருக்கு வர்றதுனால நாங்கள் இங்கே, அவங்க அந்தமான்ல. அப்படி தான் போகுது. செலிப்ரேஷன் பெருசாக இல்லை. சாரி ஒன்று புதுசு இருந்துச்சு, அதனால் அதையே கட்டிக்கிட்டேன். பக்கத்தில் இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் தூரமாக இருக்கும்போது நாள் பூரா நினச்சி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா? ஸோ வெட்டிங் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நான் எப்போதும் ஃபோனில் சேவ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு பர்த்டேனா ஹஸ்பண்ட் வந்து 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆனிவர்சரி சைலண்ட்டாக இருந்தாங்களா? மறக்க மாட்டாங்க. இன்கேஸ் மறந்துட்டா அன்றைக்கி நாள் பூரா நமக்கு மண்டை குடைச்சலாக இருக்குமே. அதனால் நேற்றே ஹாப்பி மெஹந்தி டேன்னு ஞாபகப்படுத்திட்டேன். பக்கத்தில் இருந்திருந்தால் கிஃப்ட் கொடுக்குறது, வெளியில் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நானே பெரிய கிஃப்ட்னு ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க. இப்போ எட்டி இருக்கிறதுனால வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டா வாங்குவேன், இல்லைனா கிடையாது. இப்படி தான் எங்கள் கிஃப்டெல்லாம் போயிட்டுருக்கோம். சில நேரம் ஸ்பெஷல் டேயில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இது ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கொடுப்பாங்க. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எப்படி இருக்கிறாங்களோ அந்த யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது, நமக்கான நேரத்தை கொடுக்கறது. நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கிஃப்ட்டு. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம மனசை தேத்திக்கணும். நம்ம வேறு என்ன எதிர்பார்ப்போம்? கரெக்டான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பர்த்டே, ஆனிவர்சரிலாம் எப்படி போகும்? இந்த மாதிரி தான் எதார்த்தமாக இருக்குமான்னு ஷேர் பண்ணுங்கள். நேற்று காலையில் மச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனிவர்சரிங்கிறதுனால போகலை. நாங்கள் போன அன்னைக்கு ஆனிவர்சரி. அப்படி தான் பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சேன்னு நம்மளும் இறங்குனா புது புது ரூல்ஸாக சொல்லிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் அவுட்டு கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் விளையாண்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்களா? பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே வேலையாக பார்த்துடலாம்னு மதியானம் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, கஞ்சிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு தால்ச்சா கொஞ்சம் வச்சுருந்தோம். அதே தால்ச்சா வச்சு நைட்டு இடியாப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஆனிவர்சரிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?